ஸோ இப்போ இப்படி வச்சுக்கோ. இப்போ நம்ம கிட்ட ஒரு பிஎல்எஸ்க்கு பிளாக் இருக்கு. சரிங்க. ஸோ இப்படி நம்மளோட ஒரு பிஎல்எஸ்க்கு பிளாக் இருக்கு. ஸோ இந்த பிஎல்எஸ்க்கு பிளாக்கு ஸோ நேம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பிளாக்னு சொல்லுவோம்? அனானிமஸ் பிளாக். ஸோ இது எத்தனை டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஒரு டைம். ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால அது என்னன்னு சொல்லிக்கலாம்? அனானிமஸ் பிளாக். அனானிமஸ் பிளாக் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம்? only one time ப்ரொசீஜர். அதாவது அப்படி என்ன சொல்லணும்னா டெம்பரரி, அதாவது லோக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த அனானிமஸ் பிளாக்கை நேம் பிளாக் அப்படின்னா இதை நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். என்ன ஸ்டோர் பண்ணலாம்? எப்படி ப்ரொசீஜரா ஸ்டோர் பண்ணிக்கலாம்? create or replace create or replace procedure create or replace procedure என்ன கொடுக்கலாம்? name ஃபார் எக்ஸாம்பிள் p1 அப்படின்லாம் p1 இல்ல அடுத்து எனக்கு யூஸ் பண்ணும் as. இப்போ இந்த ப்ரொசீஜரை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரொசீஜரோட சோர்ஸ் கூட நம்ம எங்க போனா தெரிஞ்சுக்கலாம்? select text from user underscore source. text from user underscore source இல்ல சொல்லுங்க. இப்போ user underscore source அங்க நம்ம என்ன கொடுக்கணும்? where name equal to ஸோ அந்த ப்ரொசீஜரோட நேம். ஓகே. சொல்லுங்க. இப்போ இந்த ப்ரொசீஜரை கொண்டு போய் நான் டேட்டாபேஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணும்? கிரியேட் பண்ணிட்டு ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணிட்டு compile check பண்ணும். syntax error check பண்ணும். ஸோ கம்பைல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணிடும்? ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிடும் வித் கம்பைலேஷன் எரர். ஸோ கம்பைல் பண்ணிட்டு ஒரு சின்டாக்ஸ் எரர் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும்? ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிடும். ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா கொண்டு போய் டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிடும்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடும். டேட்டாபேஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிடும்? ஸ்டோர் பண்ணிடும். அப்ப நான் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணிட்டு அதை அப்படியே கொண்டு போய் டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிடணும்னா ஸ்டோர் பண்ணுவோம். இல்ல கம்பைல் பண்ணும்போது எதை செக் பண்ணும்? சின்டாக்ஸ் எரர். எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரொசீஜர் கிரியேட் வித் கம்பைலேஷன் எரர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு வந்துரும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ரொசீஜர்ல எந்த ஒரு எரருமே இல்ல, எந்த ஒரு சின்டாக்ஸ் எரருமே இல்ல. அப்ப ஓகேங்களா இப்போ ப்ரொசீஜர் டேட்டாபேஸ்ல போய் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா இப்போ டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ண ப்ரொசீஜரை ஓகேங்களா நாம ஓகேங்களா என்னென்ன மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்? exec and anonymous block. Okay, super. exec அப்படின்ற மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா exec மெத்தட் ஆர் anonymous block. இந்த ரெண்டு மெத்தட்ல என்ன மெத்தட்ல வேணாலும் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். புரியுங்களா? இப்போ இப்படி வச்சுப்போம். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ப்ரொசீஜர்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே இப்போ இந்த ப்ரொசீஜரோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? describe dest அப்படின்னா டிஸ்கிரைப் கொடுத்த ப்ரொசீஜரோட நேம் நம்ம அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இப்போ வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட ப்ரொசீஜர்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐ அப்படின்ற யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஐ அப்படின்றது என்ன? நமக்கு வேரியபிள் நம்ம எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணுவோம்? declaration. இப்போ நம்ம இங்க டிக்ளேர் அப்படின்ற கீ யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் இங்க டிக்ளேர் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளவுதான் क्वेश्चन. முடியாது. டிக்ளேர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது. பட் வேரியபிள் இருந்துச்சு அப்படினா அந்த வேரியபிள் போய் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அசைன் பண்ணிக்கலாம். வேரியபிள் போய் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா டிக்ளேர் பண்ணிக்க முடியும். வேரியபிள் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? டிக்ளேர் பண்ணிக்க முடியும். சோ நான் டிக்ளேர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது. பட் நம்மால வேரியபிளை கொண்டு போய் டிக்ளரேஷன் போர்ட்ல என்ன பண்ணிக்க முடியும்? டிக்ளேர் பண்ண முடியும். புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? இப்போ எடுத்துலாமா? end plus என்ன கொடுத்தோம்னா p1 அப்படி கொடுத்துருவோம். இப்போ பிரிண்ட் பண்ணா எதை பிரிண்ட் பண்ணும்? ஸ்பேஸ் நல்ல பிரிண்ட் பண்ணும். எதை பிரிண்ட் பண்ணும்? நல்ல பிரிண்ட் பண்ணும். ஓகே ஓகே. எதை பிரிண்ட் பண்ணிட்டு நல்
ஸோ அப்போ ஏன் அப்படின்னா இந்த வேரியபிள் இப்போ நம்ம என்ன அசைன் பண்ணல வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரொசீஜர்ல வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ வேரியபிளுக்கு நம்மளால வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா எக்ஸிக்யூஷன் டைம்ல முடியும். எக்ஸிக்யூஷன் டைம்ல வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது. பண்ண முடியும். ஸோ இதுவே எனக்கு எக்ஸிக்யூஷன் டைம்ல அந்த வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நம்ம என்னவா டிக்ளேர் பண்ணணும் பொசிஷனல் பாராமீட்டர் ஆர்குமெண்டா டிக்ளேர் பண்ணணும் என்னவா டிக்ளேர் பண்ணணும் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிளுக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட்ல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம டிக்ளரேஷன் பாஸ் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணுவோம் ப்ரொசீஜர் பார்ட்ல ஜி சொல்லுங்க. வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொசீஜர்லயே டிக்ளேர் பண்ணுவோம், பாஸ் பண்ணுவோம். ஓகே, எதுக்காக நம்ம ஆர்குமெண்ட்டை டிக்ளேர் பண்ணணும், எதுக்காக வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்? நம்ம வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணும்போதே அசைன் பண்றோம்னா நம்ம வேரியபிளா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா நம்ம எக்ஸிகியூஷன் டைம்ல வேல்யூ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம ப்ரொசீஜர்ல ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அதாவது நான் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா நான் எப்போ டிக்ளேர் பண்ணணும் அப்போ அதுக்கு வேல்யூ நான் என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். இதுவே ரன் டைம்ல எனக்கு வேல்யூ கெட் பண்ணணும், அந்த வேரியபிள் வேல்யூ எனக்கு ரன் டைம்ல கெட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம அதை என்னவா டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்குமெண்டா டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்னவா டிக்ளேர் பண்ணிக்கலாம்? ஆர்குமெண்டா. ஸோ ஆர்குமெண்டா டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா எங்க கொண்டு போய் டிக்ளேர் பண்ணணும்? ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஆர்குமெண்டா டிக்ளேர் பண்றோம். ஓகே, இந்த ஐ அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஐ அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம்? வேரியபிள் இன்புட் யூஸ் பண்றதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட்டை கெட் பண்ணனும் அப்படினா அந்த ஆர்குமெண்ட்க்கு என்ன பாராமீட்டர் மோட் கொடுத்தணும்? இன் பாராமீட்டர். பாராமீட்டர் இல்ல. சோ இப்படி சொல்லுங்க i + j அப்படினு வெச்சுங்க. ஓகேயா, i + j அப்படினு வெச்சுங்க. இப்போ i யும் j யும் நமக்கு என்னது? நம்பர். இன் பாராமீட்டர். இன்புட் பாராமீட்டர்ஸ். சோ i யும் j யும் நமக்கு என்ன பாராமீட்டர்? இன் பாராமீட்டர்ஸ். இன் பாராமீட்டர். இன் பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றீங்க? To pass the input values during the execution. இன்புட் ஓகே, அந்த ஆர்குமெண்ட்க்குரிய வேரியபிள் ஓகே, அந்த ஆர்குமெண்ட்க்குரிய வேல்யூவை யூசர் வந்து ரன் டைம்ல அதாவது எக்ஸிகியூஷன் டைம்ல கெட் பண்ணனும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற அந்த பாராமீட்டர் என்ன பாராமீட்டர்? இன் பாராமீட்டர். இப்போ இன் பாராமீட்டர் யூஸ் பண்ணிட்டே அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு அந்த ஆர்குமெண்ட்க்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பா நான் என்ன பாஸ் பண்ணி ஆகணும்? இன் வேல்யூஸ் பாஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ரொசீஜர்ல எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு? 2 ஆர்குமெண்ட். இப்போ நான் ஆர்குமெண்ட்க்கு அதாவது என்னோட ப்ரொசீஜருக்கு எங்க ப்ரொசீஜர்ல ஆர்குமெண்ட்க்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணாம எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இங்க என்ன வருது அப்படின்னா ராங் நம்பர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஈக்குவல் டு p1 வருதுல. அப்ப நம்ம பாஸ் பண்ணிக்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா தப்பா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப p1 ல இருக்க ஐடென்டிஃபை நம்ம என்ன பாஸ் பண்ணணும்? ரெண்டு ஆர்குமெண்ட்க்கு என்ன பாஸ் பண்ணணும்? வேல்யூஸ் பாஸ் பண்ணனும். ரெண்டு ஆர்குமெண்ட்க்கு நான் என்ன பாஸ் பண்ணனும்னா வேல்யூ இல்ல. சோ இங்க நம்மட்ட என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்கு? i j ஓகே. இப்போ i க்கும் j க்கும் நான் வேல்யூ பாஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பொசிஷனல் பாராமீட்டர். இல்ல அதே j க்கு வேல்யூ பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா பொசிஷனல் பாராமீட்டர் இல்ல. புரியுதுங்களா? ஓகே. அப்ப யூசருக்கு இன்புட் கெட் பண்றது நம்ம என்ன பாராமீட்டர் கெட் பண்ணி யூஸ் பண்ணலாம்? இன் பாராமீட்டர். இப்போ வர அவுட்புட்டை வெளிய கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ணிக்கலாம்? அவுட் பாராமீட்டர் இல்ல. இப்போ நம்மளோட ப்ரொசீஜர்ல நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கேன் அப்படின்னா வர்ற அவுட்புட்டை வெளிய கொண்டு போறது கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வேரியபிள். இப்போ கண்டிப்பா வர்ற வெளிய கொண்டு போறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? வேரியபிள் டிக்ளேர். இப்போ ஒரே வேரியபிள்வே இன்புட்டும் அவுட்புட்டும் யூஸ் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியும். இல்ல. சோ அதுக்காக யூஸ் பண்ண போற பாராமீட்டர் மோட் தான் என்ன பாராமீட்டர் மோட்? இன் அவுட் பாராமீட்டர். சோ இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஏகேஜ் ரூல்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. ஓகே. அப்ப இப்போ லோக்கல் ப்ரொசீஜருக்கும் ஓகேங்களா, லோக்கல் ப்ரொசீஜர் அதாவது டெம்பரரி அதாவது லோக்கல் ப்ரொசீஜர்னோட சொல்ல வேணாம். ஓகே சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் நேரம். ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ நேம் இல்லை அப்படின்னா என்ன பிளாக்னு சொல்லிக்கலாம்?
Anonymous block. அனானிமஸ் பிளாக். ஓகே, ஸோ அனானிமஸ் பிளாக்னு சொல்லிங்க. அப்படின்னா என்ன சொல்லிங்கன்னா டெம்பரரி பிளாக்னு சொல்லிங்க. என்ன பிளாக்னு சொல்லிங்க? Local procedure கிடையாது. ஓகே, ஒரு நேரம். ஸோ ஓகே, ஸோ அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன பிளாக்னு சொல்லணும்? Temporary block. டெம்பரரி பிளாக். ஓகே, இப்போ நான் என்கிட்ட ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா அதை பெர்மனண்டா மாற்றணும் அப்படின்னா டேட்டாபேஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. பெர்மனன்ட் டேட்டாபேஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணலாம். இல்லை பிரிண்ட் ஒன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கான, இல்லைன்னா எப்படி வச்சுக்கோங்க, பிரிண்ட் டூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணலாமா? எப்படி கிரியேட் பண்ணலாம்? Create or replace procedure P1 procedure P1 as begin end end of the block என்ன இருக்கட்டும்? GPMS underscore output underscore line of I underscore line of print one அவ்வளவுதான். இந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்ற கீவேர்ட் என்ன பண்ண போகுது? ஏற்கனவே இருந்த ப்ரொசீஜர் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா அந்த ப்ரொசீஜரோட வேல்யூஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும். இல்ல அப்படின்னா கிரியேட் பண்ணும். ஓகே, கிரியேட் பண்றதுன்னா இங்க மீனிங் என்ன ப்ரோ? கிரியேட்டிங் தி நியூ ப்ரொசீஜர். இங்க என்ன மீனிங் கேக்குறேன்? இங்க ஜஸ்ட் என்ன பண்ணுன்னு கேக்குறேன். கிரியேட் பண்ணும்போது ப்ரொசீஜர் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுது டேட்டாபேஸ்ல. டேட்டாபேஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணுது. கிரியேட் பண்றது டேட்டாபேஸ்ல கொண்டு போய் என்ன பண்றதுன்னா ஸ்டோர் பண்றது. கரெக்ட்டா? இப்போ நான் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுமா? பண்ணாது ப்ரோ. அப்ப நான் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா தான் டேட்டாபேஸ்ல கொண்டு போய் கிரியேட் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணல அப்படின்னா டேட்டாபேஸ்ல போய் என்ன பண்ணாது? ஸ்டோர் பண்ணாது. புரியுதா? அப்ப அந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்ற எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். ஸ்டோர் தி பிளாக். அந்த பிளாக் என்ன இருக்கோ அந்த பிளாக் கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்னது? கிரியேட். இந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்றது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஒரு டெம்பரரி பிளாக் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? ஒரு டெம்பரரி பிளாக் end of the block என்ன வச்சுக்கலாம்? ஸ்லாஷ். end of the block என்ன வச்சுக்கோமா? ஸ்லாஷ் அப்படின்னு வச்சுக்கோம். இல்ல சரி, இப்போ கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா இப்போ கொடுத்தோம். பிரிண்ட் ஒன் என்ன கொடுத்தோம்னா பிரிண்ட் 3 அப்போ என்ன கொடுத்தோம்? இப்போ இப்படி வச்சுப்போம். இங்க P1 அப்படின்றது என்ன? ப்ரொசீஜர் நேம். இங்க இந்த பிளாக்ல P1ன்றது வேரியபிள். இப்போ நமக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னா டேட்டாபேஸ்ல அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணிட்டோம்? கிரியேட் பண்ணிட்டோம். ப்ரொசீஜர் என்ன பண்ணிட்டோம்னா கிரியேட் பண்ணிட்டோம். இல்ல சொல்லுங்க. இப்போ நான் என்ன கொடுத்துறேன்னா வெறும் இப்போதைக்கு இப்படி கொடுத்துறேன். வெறும் P1 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ அந்த P1 வந்து என்ன எடுத்துக்கும்? வேரியபிள். சோ P1 அப்படின்னா என்னன்னு யாருக்கு தெரியாது? ஆரக்கிள் தெரியும். ஒருவேளை அதாவது இப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? பிகின் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண உடனே எதை பிரிண்ட் பண்ணும்? பிரிண்ட் ஒன். இல்ல பிரிண்ட் ஒன் வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மேல வந்து ஒரு பிளாக் எழுதிருக்கேன். DPMS underscore இப்படி எழுதிருக்கேன். P1 அப்படின்றது என்ன? P1ன்றது ப்ரொசீஜர். P1 அப்படின்றது என்னன்னா ப்ரொசீஜர். கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. அதாவது ஆரக்கிள் என்ன பண்ண அப்படின்னா இந்த P1 அப்படின்றது எங்கேயாச்சும் பார்த்துருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். அதாவது இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க ரூம்ல போறீங்க, ரூம்ல போய் உட்கார போறீங்க ஓகேங்களா. ரூம்ல போய் உட்கார போயில நான் என்ன சொல்றேன்னா சோஃபாவை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். எதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன்? சோஃபா. அப்ப இந்த சோஃபாவை நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு நான் சொன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சோஃபானா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை உங்களால யூஸ் பண்ண முடியும். கரெக்டா?
நீங்க சும்மா ரூம்குள்ள போகும்போது நீங்க சோஃபாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சோஃபாவை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லும்போது சோஃபானா என்னன்னு தெரிஞ்சதான் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் கரெக்டா. நம்ம கண்டுக்காம விட்டு வந்துரும் கரெக்டா. தெரியல அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு வந்துரும் கரெக்டா. அது வேற ஒண்ணு இல்லை. நீங்க ரூம்குள்ள போய் என்ன பண்ணிட்டோங்க அப்படின்னா ஒரு சோஃபாவை எடுத்துவாங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு சோஃபா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சாதான் சோஃபா வெளியே எடுத்துட முடியும் கரெக்டா. பட் உள்ள சோஃபா இருக்கு, உங்களுக்கு சோஃபானா எதுனே தெரியல அப்படின்னா நம்ம வந்து வெளியே என்ன சொல்லுவோம், தெரியல அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். ஆரக்கில் அதே தான் பண்ண போகுது. அதாவது நீங்க பிரிண்ட் ஒன் அப்படின்னு சொன்னே பிரிண்ட் பண்ணிடுவோங்களா. அடுத்து P1 பார்த்துட்டு இந்த P1 அப்படின்னா என்னன்னு என்ன படிக்க வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்க்கு தோழி பார்க்கணுங்களா. நமக்கு முதல் P1 அப்படின்னா என்னன்னு தெரியுமா, P1 அப்படின்னு நம்மகிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு என்ன பண்ணி பார்க்கணும்னா அதோட டேட்டா பேஸ்ல போய் என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தேடி பார்க்கணும். அதோட டேட்டா பேஸ்ல போய் என்ன பண்ணி பார்க்கணும், சர்ச் பண்ணி பார்க்கணுங்களா. இல்ல அப்படின்னா ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அந்த P1 யூஸ் பண்ணிக்கும். இல்ல அப்படின்னா என்ன சொல்றது வந்து அப்படின்னா எனக்கு P1 அப்படின்னா என்னன்னே தெரியல, P1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம PLSK பிளாக் எழுதும்போது இப்ப என்னோட PLSK பிளாக்ல நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேரியபிள் நான் என்ன பண்ணிருக்கணும், அதாவது இது வந்து ரூம்குள்ள போற மாதிரி நினைச்சுங்க. ஓகேங்களா. இந்த ரூம்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஐ அப்படின்னு ஒரு சோஃபா இருக்கு. ஐன்னு என்ன இருக்கு, நீங்க அந்த ரூம்ல இருக்க ஐன்ற சோஃபாவை எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐன்றது ஃபர்ஸ்ட் சோஃபான்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை எடுத்துருவோம் கரெக்டா. புரியுதா. இப்ப நீங்க ரூம்ல போயில உங்களுக்கு ஐ அப்படின்றது சோஃபானே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, தெரியல அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம் கரெக்டா. அதேதான் ஆர்க்லிங்கருமே. ஐடென்டிஃபையர் ஐ மஸ்ட் பி டிக்ளேர்ட். அதாவது ஐன்றது என்ன அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணி ஆகணும்னா சொல்லி ஆகணும். அப்படின்னா தான் அதை என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லுதான். புரியுங்களா. அதே மாதிரி இப்ப நான் P1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரக்கிளுக்கு என்ன தெரியணும், P1 என்னன்னு தெரியும். அப்ப இப்படி நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறீங்க இல்ல P1 அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆர்க்கு ஃபர்ஸ்ட் அதோட டேட்டா பேஸ்ல போய் தேடி பார்க்கும். டேட்டா பேஸ்ல போய் என்ன பண்ணி பார்க்கும், தேடி பார்த்துட்டு ஓகேங்களா P1 அப்படின்றது என்னன்னு தேடி பார்க்கும். P1 அப்படின்னு ஏதாச்சும் நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா. ஒருவேளை டேட்டா பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை இல்ல அப்படின்னு என்ன பண்ணணும், தெரியாது ஐ அப்படின்னா என்னன்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சு நம்ம கரெக்டா. அப்பதான் இதுவே நான் ஐயை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அந்த ரூம்குள்ள, அதாவது நீங்க ரூம்குள்ள போகும்போதே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதாவது சோஃபானா வேற ஒண்ணும் இல்ல குஷன் வச்ச ஒரு சேர் தான் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஈஸியா தெரிஞ்சிடும் கரெக்டா. அதாவது ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி சோஃபானா உங்களுக்கு சோஃபானா இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. நான் சோஃபா எடுத்துவாங்க அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டு வந்து எனக்கு சோஃபானா என்னன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்லிடுவீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரூமுக்கு உள்ள போகும்போது சோஃபானா இதுதான்ப்பா, இதைத்தான் நீங்க எடுத்து வரணும், சோஃபா எடுத்து வர சொன்னா அப்படின்னா இதைத்தான் எடுத்து வரணும் அப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ உள்ள போய் என்ன சொன்னா நான் சோஃபா எடுத்து வாங்கினா நான் என்னத்தை எடுத்து சொன்னா அதை எடுத்து வந்துருவேன் கரெக்டா. ஆர்க்குல அதே தான். அதாவது ஐ அப்படின்னு என்னன்னு தேடி பார்க்கணும். டேட்டா பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஐ இதுதான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் அந்த பிளாக்ல போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன்னா ஐ அப்படின்றது ஒரு டேட்டா டைப் தான், அதுல நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது இதுக்காக தான் நம்ம டிக்ளேர் பண்றது. புரியுதா. அப்ப இங்க P1 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்ல போய் என்ன பண்ணி பார்க்கும், சர்ச் பண்ணி. அதாவது P1 அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு தேடி பார்க்கும். ஓகேங்களா. P1 அப்படின்ற நம்ம ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணிக்கும், கால் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துறேன். இந்த ப்ரொசீஜர் இப்ப நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த P1 அப்படின்ற ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிக்குவோம். P1 ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டா இங்க இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு அன்அன்லிமிட்டட் பிளாக்ல இருக்கேன். அதுல எடுத்து நான் எதை பிரிண்ட் பண்றேன், அடுத்து P1 கால் பண்றேன் அப்படின்னா ஆர்க்கு என்ன பார்க்கும், P1 சர்ச் பண்ணி டேட்டா பேஸ்ல போய் தேடி பார்க்கும் P1 அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு. இல்ல தேடி பார்த்துட்டு P1 அப்படின்றது என்னவா இருக்கு, ப்ரொசீஜரா இருக்கு. அந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணி அது என்ன ரிசல்ட் தரும், எக்ஸிக்யூட் பண்ணா print2. அப்ப இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணிடும் அப்படின்னா அந்த print2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். எதை ரிட்டர்ன் பண்ணிடும், print2. அடுத்து எதை ரிட்டர்ன் பண்ணும், print3 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். யாருங்க சார் என்ன ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டோமோ கிரியேட் பண்ணலாம்.
சாரி இது ஐஎன்ஜி ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஆர்குமெண்ட்ஸ் போய் கால் பண்ணுவோம். எதை கால் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கால். இந்த P1 அப்படின்ற ப்ரொசீஜர் நமக்கு வேணாம் அப்படின்னா இல்ல வேணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம்? கிரியேட் பண்ணி வேணாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? டெலீட் பண்ணிக்கலாம். டேபிள் வேணும்னா டெலிட் பண்ணுவீங்க, ட்ராப் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ட்ராப் ப்ரொசீஜர் ஓகேலாம். ப்ரொசீஜர் எந்த ப்ரொசீஜர்? P1 ட்ராப் பண்ணுமா? இப்போ ஆர்க்கிளுக்கு P1 அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா P1 கால் பண்ண சொல்றேன். இப்போ போய் நான் எதை கால் பண்றேன்? P1. இப்போ போய் ரன் பண்ணுவோம். என்ன வருது? P1 must be declared. அப்ப ஆரக்கிளுக்கு என்ன அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்றது? P1 டிக்ளேர் பண்றது. ஓகேலா? அவங்க அதாவது வேற ஒண்ணும் இல்லை. ஓகேலா? நீங்க உங்க ப்ரொசீஜருக்குள்ளே உங்க பிளாக்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்கும்னா அந்த P1 அப்படின்ற என்னன்னு தேடி பார்க்கும். தேடி பார்த்துட்டு ஓகேலா அது இருந்தா அது யூஸ் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? டிக்ளேர் பண்ண சொல்லுவோம். இல்ல அப்படின்னா அந்த P1 அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? அப்படிங்கிறமே இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளரேஷன் பார்ட்ல எதை டிக்ளேர் பண்ணிக்கணும்? வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம டிக்ளரேஷன் பார்ட்ல எதை டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது வந்து ஒரு டெம்பரரி பிளாக். அதாவது என்ன நினைச்சுக்கோம்னா இது வந்து ஒரு டெம்பரரி பிளாக். ஓகேங்களா? P1 அப்படின்றது இப்ப நமக்கு என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? அப்ப P1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வேரியபிளா இருந்தா டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப P1 I இருக்குன்னா I என்ன பண்ணுவீங்க? டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் I போது என்ன இருக்கு? P1 அப்ப இந்த P1 போய் நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணனும். நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றேன். P1 வந்து நான் என்ன சொல்லிடுறேன்? ப்ரொசீஜர். நம்ம IJK எல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா வேரியபிள் சொல்லிக்கணும். இங்க இப்ப நான் இந்த P1 வந்து என்னன்னு சொல்லிட்டேன்? ப்ரொசீஜர். இந்த P1 வந்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன்? இல்ல ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா அப்படி லைன் பை லைனா இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி லைன் பை லைனா என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். லைன் பை லைன் என்ன இருக்கணும்? ஸ்டேட்மெண்ட். அப்படி ப்ரொசீஜர் P1 ஓகேங்களா? நான் என்ன கொடுத்துறேன் இப்படி கொடுத்துறேன். ஸ்லாஷ் கொடுத்துறேன் அப்படின்னா அந்த பிளாக் என்ன ஆயிடும்? கம்ப்ளீட் ஆயிடும். எண்ட் ஆயிடும். இப்போ இப்படி கொடுத்துறேன். என்ன இதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளரேஷன் பார்ட்ல எதை தான் டிக்ளேர் பண்ணிக்கணும்? வேரியபிள்ஸ். இப்போ போய் டிக்ளரேஷன் பார்ட்ல நம்ம எதை டிக்ளேர் பண்ணிக்கணும்? ப்ரொசீஜர். போய் டிக்ளேர் பண்ணிக்கணும். எதை போய் டிக்ளேர் பண்ணிக்கணும்? ப்ரொசீஜர். இப்போ டிக்ளரேஷன் பார்ட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் என்ன வேரியபிள் சொல்லுவோம்? லோக்கல் வேரியபிள். லோக்கல் இல்ல அதே மாதிரி தான். இப்போ டிக்ளரேஷன் பார்ட்ல நான் எதை டிக்ளேர் பண்ணிக்கேன்? ப்ரொசீஜர். அப்ப இப்போ இந்த ப்ரொசீஜரை நம்ம என்ன ப்ரொசீஜரா சொல்லிக்கலாம்? லோக்கல் ப்ரொசீஜர். இப்ப இங்க அதாவது எந்த ஒரு PLSQL பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பிகின்ல ஸ்டார்ட் ஆகும். பிகின்ல ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா எடுத்தோடனே இந்த லைனை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து P1 அப்படின்னு சொன்ன உடனே இந்த P1 அப்படின்னு என்னன்னு தேடி பார்க்கும். ஓகேங்களா? அதோட டிக்ளரேஷன் பார்ட்ல போய் P1 அப்படின்னா என்னன்னு தேடி பார்க்கும். அப்படி இல்ல அப்படின்னா எங்க போய் தேடி பார்க்கும்? டேட்டாபேஸ்ல. நம்ம டிக்ளரேஷன் பார்ட்லயும் இல்ல நம்மளோட டேட்டாபேஸ்லயும் இல்ல அப்படின்னா மட்டும் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? P1 must be declared அந்த மெசேஜ். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட்ல சொல்றேன் P1 அப்படின்னா என்ன சொல்றேன்? அப்ப P1 அப்படின்னு சொன்னேன். இப்ப P1 என்னன்னு தேடி பார்க்க டிக்ளரேஷன் பார்ட்ல போவோம். டிக்ளரேஷன் பார்ட்ல P1 வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்? ப்ரொசீஜர் சொன்னால அந்த ப்ரொசீஜருக்குள்ள போய் லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். புரியுதா? ஓகே. போய் பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆச்சு? print2. இப்போ இந்த P1 கால் பண்ணும்போது இந்த P1 போய் எதை கால் பண்ணிருக்கு? ப்ரொசீஜரை கால் பண்ணிருக்கு. எந்த ப்ரொசீஜரா? P1. இந்த P1 அப்படின்றது இப்போ நம்ம எங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? டிக்ளரேஷன். அப்ப டிக்ளரேஷன் பார்ட்ல ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் சொல்ல போறோம்? லோக்கல் ப்ரொசீஜர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு லோக்கல் ப்ரொசீஜருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணுவோம். லோக்கல் ப்ரொசீஜர் அந்த ஒரு பிளாக் மட்டும் டிக்ளரேஷன் பார்ட்ல
சூப்பர். இப்போ நான் லோக்கல் ப்ரொசீஜரை கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகாது. டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகாது. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாக்க மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அவுட் சைடு த பிளாக் நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நோ பண்ணி. இப்போ இந்த P1ன்றது வேரியபிள் ஆஸ் டிக்ளேர்ட் ஆஸ் a ப்ரொசீஜர் சொல்லலாமா ப்ரோ? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிக்ளரேஷன் பார்ட்டில் ப்ரொசீஜரை டிக்ளேர் பண்ணணும்னா அது ப்ரொசீஜர் தான். இட்ஸ் நாட் அ வேரியபிள். டேட்டா டைப் கொடுத்தா தான் அது வேரியபிள். டேட்டா டைப் கொடுக்காம நம்ம ப்ரொசீஜர்னு சொன்னாலும் இது ப்ரொசீஜர். நவீன், இப்போ டிக்ளரேஷன் பார்ட்ல ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். ப்ரொசீஜருக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாமா இதுலயும்? இங்கேங்களா? ஆமா. ப்ரொசீஜர் இப்படி வச்சுக்கோ, ஏ இன் நம்பர் அப்படி கொடுத்துருவோம். ஓகேதா? சரியாருமே இங்க ஏ விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன இருக்கு? ராங் நம்பர் அட்டைஸ். இப்போ P1 வந்து நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன், 10 அப்படின்ற வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஏவுக்கு என்ன வேல்யூ பாஸ் ஆகும்? 10. ஏவுக்கு எதை பிரிண்ட் பண்ணும்? 10 பிரிண்ட் பண்ணும். 10 பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இங்கே நம்மளால என்ன பண்ணிக்கணும்னா ஆர்குமெண்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த லோக்கல் ப்ரொசீஜர் டிபில ஸ்டோர் ஆகாது இல்ல ப்ரோ? ஆகாது ப்ரோ. ஆச்சுங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இப்போ லோக்கல் ப்ரொசீஜருக்கு நம்மளால என்ன பாஸ் பண்ண முடியும்? ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வருங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நான் டிக்ளரேஷன் பார்ட்டில் கொண்டு போய் ஒரு ப்ரொசீஜர் டிக்ளேர் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம். போய் ஒரு ப்ரொசீஜர் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் தான் என்ன ப்ரொசீஜர் அப்புறம் லோக்கல் ப்ரொசீஜர். இதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. கிரியேட் டேபிள் T1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரே ஒரு காலம் வச்சுக்கோங்க. ஏ டேட்டா என்ன வச்சுக்கோங்கன்னா நம்பர்னு வச்சுக்கோங்க. என்ன டேபிள் என்ன
நான் கிரியேட் ஆயிடுச்சு. டேபிள் என்ன ஆயிடுச்சு? கிரியேட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இந்த டேபிள் இப்போ டேட்டா வச்சிருக்குமா? இருக்காது. இருக்கா ப்ரோ? எனவே செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுக்கணுமா T1. இப்போ T1 டேபிள் என்ன இருக்காது? டேட்டா இருக்காது. டேட்டா சார். ஸோ இப்போ நான் எப்படி வச்சுக்கேன், அதாவது நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாக் யூஸ் பண்ணி வேல்யூ கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? இன்சர்ட் இன்டு T1 வேல்யூஸ். நான் என்ன இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படின்னு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். என்ன வேல்யூ இன்சர்ட் பண்றேன்? 1. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த என்ன வேல்யூ இன்சர்ட் ஆகும்? 1 அப்படின்னு வேல்யூ இன்சர்ட் ஆகும். அடுத்து நான் என்ன கொடுத்துருப்பேன்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுத்துருப்பேன்னா இங்க என்ன கொடுக்குறேன்னா 3 அப்படின்னு என்ன கொடுக்குறேன்? 3. இப்போ எடுத்து என்ன இன்சர்ட் பண்ணும்? 1 இன்சர்ட் பண்ணும். 1 இன்சர்ட் பண்ணிட்டு எதை கால் பண்ணும்? P1 P1 உடனே எங்க போயிடும்? ப்ரொசீஜருக்கு போகும். ப்ரொசீஜர்ல போயிடும். ப்ரொசீஜர்ல போய் என்ன இன்சர்ட் பண்ணிடும்? 2 இன்சர்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துடும். கீழே வந்து எதை இன்சர்ட் பண்ணும்? 3 இன்சர்ட் பண்ணும். அப்போ இங்க இருப்பேன் 3 இன்சர்ட் பண்ணலாம். MySQL plus கச்சா என்ன பண்ணுவோம்னா admin. output என்ன பண்ணுவோமா செட் சர்வர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோமா கிளியர் ஸ்கிரீன் இருக்கும். இப்போ இந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்ல சரி என்ன ப்ரொசீஜர் இருக்குங்களா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ T1 டேபிள் செலக்ட் பண்ணுவோம். T1 டேபிள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் ஆகும்? 1 2 3 1 2 3 2 3. சரி இப்போ நம்ம இங்க என்ன டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்? இன்சர்ட் டெம்பரரி இன்சர்ட் அப்படின்றது என்ன டிரான்சாக்ஷன்? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன். இது எது கீழ வரும்? TML. டி. இப்போ நான் TML டிரான்சாக்ஷன் எல்லாமே நமக்கு என்ன டிரான்சாக்ஷன்? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன். இப்போ இந்த வேல்யூ போய் டேட்டாபேஸ்ல இன்சர்ட் ஆயிருக்குமா? இல்ல. ஆயிருக்காது. இன்சர்ட் ஆகல. அப்ப டெம்பரரி டிரான்சாக்ஷனை அப்ப நம்ம கொண்டு போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோம்? கிரியேட் ப்ரொசீஜர் கமிட் கொடுத்தோம் ப்ரோ. என்ன கொடுத்தாலும் கமிட் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்க இப்படி கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கமிட் என்ன பண்ணும்? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன் பெர்மனன்ட் ட்ரான்சாக்ஷன். சூப்பர். அதாவது அந்த கமிட்டுக்கு முன்னாடி எத்தனை டெம்பரரி டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அது எல்லாத்தையும் என்ன மாத்திரும்? பெர்மனன்ட் டிரான்சாக்ஷன். அது எல்லாத்தையுமே என்ன மாத்திரும் அப்படின்னா பெர்மனன்ட் டிரான்சாக்ஷனா மாத்திரும். என்ன டிரான்சாக்ஷனா மாத்திரும் அப்படின்னா பெர்மனன்ட். ஓகே ரோல் பேக் என்ன பண்ணும்? பார்ஷியலா டெம்பரரி டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணாது ப்ரோ. அது வேல்யூ ஸ்டோர் பண்ணாது. என்ன பண்ணும்? அவ்வளவுதான் क्वेश्चन. டெம்பரரி டிரான்சாக்ஷன் ரிமூவ் பண்ணும் ப்ரோ. டெலீட் பண்ணலாம். டெம்பரரி டிரான்சாக்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா ரோல் பேக் பண்ண போகுது. என்ன பண்ண போகுது? ரோல் பேக். ஒரு நிமிஷம். T1 டேபிள்ல இதுக்கு முன்னாடி எத்தனை வேல்யூ இருந்துச்சு? 1 2 3 3 வேல்யூ இருக்கா? இப்போ இந்த மூணுமே நமக்கு என்ன டிரான்சாக்ஷன்? டெம்பரரி டிரான்சாக்ஷன். ஆச்சுன்னா ரோல் பேக் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். T1 டேபிள் டேட்டா வச்சிருக்கா? இல்ல. அப்ப இந்த டெம்பரரி டிரான்சாக்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரோல் பேக். ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட பிளாக்ல ஓகேங்களா. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கமிட் கொடுத்துருக்கேன். கமிட் என்ன பண்ண போகுது? டெம்பரரி டிரான்சாக்ஷன் பெர்மனன்ட் டிரான்சாக்ஷன் மாத்த போகுது. ரோல் பேக் என்ன பண்ண போகுது? டெம்பரரி டிரான்சாக்ஷனை ரிமூவ் பண்ண போகுது. ஓகே இங்க இப்போ இப்படி வச்சுங்க. இப்போ இந்த ப்ரொசீஜரை நான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சேன் அப்படின்னா T1 டேபிள்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? 1 and 2 1 2 3 1 2 மட்டும் இருக்கும் ப்ரோ. எது மட்டும் 2 இருக்கும்? மட்டும் இருக்கும் ப்ரோ. 1 2 ஒண்டி இருக்கும். ஓகே 2 1 2 2 ஒண்டி இருக்கும் டேட்டாபேஸ்ல. பாக்கி எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிகின்ல ஸ்டார்ட் ஆகுது. இன்சர்ட் தி டேபிள்ஸ் T1 வேல்யூஸ் 1 ஸ்டோர் ஆயிடுது. அதுக்கு அப்புறமா P1 போறது ப்ரொசீஜர் போகுது. 2 ஸ்டோர் ஆகுது. அங்க தான் கமிட் ஆகுது. அப்ப 1 and 2 ஸ்டோர் ஆயிட்டு 3 தான் ரோல் பேக் ஆகும். சூப்பர் ப்ரோ. அப்ப இப்போ இந்த
வேல்யூ இன்சர்ட் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1 இன்சர்ட் பண்ணுவோம். 1 இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எதை கால் பண்ணும்? P1. P1 ப்ரொசீஜர் இருக்கும். அப்படியே அந்த ப்ரொசீஜர் உள்ள வரும். உள்ள வந்தோடனே எதை இன்சர்ட் பண்ணும்? 2. இந்த கமிட் எதை கமிட் பண்ணும்? 1 2. ஏன் அப்படின்னா கமிட் அதுக்கு முன்னாடி எத்தனை டெம்பரரி டிரான்சாக்ஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? பெர்மனண்டா மாத்திடும். அப்போ 1 2 என்ன ஆயிடும்? திருப்பி இங்க வந்துடும். இப்போ இங்க வந்து எதை இன்சர்ட் பண்ணும்? 3. இந்த 3 அப்படின்றது என்ன டிரான்சாக்ஷன்? டெம்பரரி டிரான்சாக்ஷன். அப்ப இந்த ரோல் பேக் போய் அந்த 3 மட்டும் என்ன பண்ணிடும்? ரிமூவ் பண்ணிடும். ரோல் பேக் பண்ணிடும். புரியுதுங்களா? சோ புரியுதுங்களா? அப்ப நான் என்னோட டெம்பரரி டிரான்சாக்ஷன் பெர்மனன்ட் டிரான்சாக்ஷன் மாத்தணும் அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம்? கமிட். டெம்பரரி டிரான்சாக்ஷன் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரோல் பேக். இப்போ T1 டேபிள்ல என்ன வேல்யூ மட்டும் இருக்கு? 1 2. 1 and 2. இன்சர்ட் ஆயிருக்கும். இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரோல் பேக் போய் என்ன பண்ணி விட்டுருக்கும்? ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே நோட் பண்ணி. ப்ரோ எனக்கு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இதை டவுட் கேட்டீங்க. இப்போ ப்ரோ வியூல நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம டிஎம்எல் ஆபரேஷன் பண்றோம்ல வியூல. ஆமா. டிஎம்எல் ஆபரேஷன் இன்சர்ட்லாம் பண்றோம்ல வியூஸ் மூலமா. இப்போ அதே மட்டும் ப்ரொசீஜர் மூலமா நம்ம டிஎம்எல் ஆபரேஷன் பண்ண முடியுமா டேபிளுக்கு? இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? இது நார்மலா இன்சர்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. டேபிள் நேம் வச்சு ப்ரொசீஜர் நேம் வச்சு டைரக்டா இன்சர்ட் இன்டு P1 அப்படி. P1க்குள்ள எப்படி போய் பண்ண முடியும்? அது பாசிபிள் இருக்கான்னு கேக்குறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல. ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு காரியம் எனக்கு இன்டர்வியூ கொஸ்டின் வரும்போது உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதுல இது மட்டும் இல்ல ப்ரொசீஜர்ல போய் தான் டிஎம் ஆபரேஷன் பண்ணுவோம். அதாவது ப்ரொசீஜர்கள் டிஎம் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ப்ரொசீஜர்ல போய் டிஎம் வந்து ஒரு டேபிளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்களே தவிர ப்ரொசீஜர்ல போய் பண்ண முடியுமான்னு கேட்டா ப்ரொசீஜர்ல போய் நம்ம எதுக்கு எப்படி டிஎம் பண்ணணும்? ப்ரொசீஜர்ன்றது ஒரு பிளாக் கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கீவேர்டு மெத்தட் மாதிரி கேட்டா அதுல போய் நம்ம பண்ண முடியாது. அப்ப வியூல மட்டும் பண்ண முடியும் ப்ரோ. வியூன்றது ஒரு லாஜிக்கல் டேபிள் ப்ரோ. பட் ப்ரொசீஜர் அப்படின்றது கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஓகே ஓகே ஓகே. ஓ அது நான் ரெண்டுமே டேட்டா பேஸ்ல தான் பெர்ஃபார்ம் ஆகுது. அதனால நினைச்சேன். ஓகே. நவீன், ப்ரோ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸில் இப்போ ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஸ்டோர் ப்ரொசீஜராக மாற்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100 போது ஒரே ஒரு எம்ப்ளாயிஸ் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே. இதே மாதிரி மல்டிபிள் ரோஸ் நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியுமே. மல்டிபிள் ரோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்?
மல்டிபர்பஸ் பண்றதுக்கு கலெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிருந்தோம் ப்ரோ. ப்ரொசீஜர்ல அப்ப நீங்க கலெக்ஷன் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ்ல கலெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆமா. ப்ரோ இது என்ன டைப் ஆஃப் ப்ரொசீஜர் ப்ரோ? எது இப்போ நம்ம பண்ண இது பூரா ஒரு ஜெனரலா பாத்துக்கிருக்கோம். லோக்கல் ப்ரொசீஜர்ல ஜெனரலா பாத்துக்கிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன அப்ப நான் என்னோட கமிட் வந்து எதை கமிட் பண்ணுச்சு? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன் 1 and 2 இருந்துச்சு. இந்த ரோல் பேக் எதை மட்டும் ரோல் பேக் பண்ணுச்சு? வேல்யூ 3 வருதா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த டேபிள் இருக்க டேட்டா பூரா நம்ம என்ன பண்ணி விட்றோம் அப்படின்னா ட்ரங்கேட் பண்ணிடுவோம். இல்லை இந்த டேபிள் இருக்க டேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரங்கேட் பண்ணுவோம். ட்ரங்கேட் டேபிள் T1. இப்போ T1 டேபிள் என்ன இருக்காதுன்னா டேட்டா எதுவுமே இருக்காது. எதுவுமே T1 டேபிள் போய் சார் டேபிள் டேட்டா எதுவுமே இருக்குமே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கமிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கமிட் இந்த 2 மட்டும் கமிட் பண்ணணும். எதை மட்டும் கமிட் பண்ணணும்? 2 மட்டும் கமிட் பண்ணணும். இல்ல இந்த ரோல் பேக் எதை ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப என்ன பண்ணா 2 மட்டும் கமிட் ஆகும், இந்த 1 3 ரோல் பேக் பண்ணும். அப்போ வந்து இன்சர்ட் பிகின் அப்புறம் P1 போட்டு அதுக்கு அப்புறம் இன்சர்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் பிகினுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கலாம்? P1 கொடுத்துறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதுக்கு போயிடும்? P1 போயிட்டு 2 இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிட்டு 2 மட்டும் என்ன பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிடும். கமிட் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து ஏதோ இன்சர்ட் பண்ணும். 1 இன்சர்ட் பண்ணும். அடுத்து எதை இன்சர்ட் பண்ணும்? 3 இன்சர்ட் பண்ணும். 1 3 இப்போ நமக்கு என்ன ட்ரான்சாக்ஷன்? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன். இந்த ரோல் பேக் என்ன பண்ணிடும்? ரிமூவ் பண்ணிடும். அப்ப P1 ஃபர்ஸ்ட் எழுதுனா 2 மட்டும் கமிட் பண்ணு. கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. எனக்கு என்ன பண்ண கூடாதுன்னா அந்த P1 ஃபர்ஸ்டா எழுத கூடாது. ஓகேங்களா? P1 இங்க தான் இருக்கணும். அதுக்கு ஒரு ரோல் பேக் கொடுத்துற வேண்டியதானே ப்ரோ? அதுக்கு ஒரு ரோல் பேக் கொடுக்கலாம் ப்ரோ. இது முன்னாடி P1 வேர் ரோல் பேக் அதுக்கு மேல ரோல் பேக். அப்ப யாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தனே 1 இன்சர்ட் பண்ணுவோம். 1 இன்சர்ட் பண்ணே 1ன்றது என்ன ட்ரான்சாக்ஷன்? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன். சோ அப்ப அந்த 1 என்ன பண்ணி விடுறோம்? ரோல் பேக் பண்ணிடுறோம். ரோல் பேக் வந்து என்ன பண்ணனும்? ரோல் பேக். அதுக்கு அடுத்த லைனே ரோல் பேக் இருக்கறனால ரோல் பேக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரோல் பேக் எக்ஸிக்யூட் ஆகும்போது 1 ரோல் பேக் ஆயிருக்கு. கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. திருப்பி P1 கால் பண்ணுவோம். P1 பண்ண மேல போய் எதை இன்சர்ட் பண்ணும்? 2 இன்சர்ட் பண்ண இந்த கமிட் எதை கமிட் பண்ணனும்? 2 மட்டும் கமிட் பண்ணுவோம். 2 கமிட் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்துரும். இப்போ திருப்பி 3 இன்சர்ட் பண்ணுவோம். 3 மட்டும் தான் இப்போ நமக்கு என்ன ட்ரான்சாக்ஷன்? டெம்பரரி ட்ரான்சாக்ஷன். இந்த ரோல் பேக் என்ன பண்ணி விடுறோம்? ரிமூவ் பண்ணிடும். அப்ப இப்படி எழுதுனா நமக்கு ரோல் பேக் ஆகும். 1 2 மட்டும் கமிட் ஆகும். கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. எனக்கு ரோல் பேக் இங்க வரக்கூடாது ப்ரோ. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த 2 மட்டும் தனியா அலோனா எனக்கு கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். இந்த 1 3 ரோல் பேக் ஆகணும்னு சொல்றேன். ப்ரொசீஜர் கொடுக்காம அப்படியே பண்ணிடலாம்ல ப்ரோ? லோக்கல் ப்ரொசீஜர்க்கே பண்ணுங்களா? ஆமா. நீங்க ப்ரொசீஜர் கொடுக்காம இங்க 2 மட்டும் கொடுத்தீங்கன்னா எப்படி கமிட் ஆகும்? 2 மட்டும். புரியுது. ஓகே ஓகே. வேற ஏதாவது கீவேர்ட் யூஸ் பண்ணணுமா ப்ரோ புதுசா? யாருமே அதாவது நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 பேர் இந்த ரன்னிங் காம்படிஷன் ஒரு 3 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோமே.
ஓகேங்களா? நம்மகிட்ட ஒரு ரெண்டு லைன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லேன் 1 லேன் 2 2 பேர் இருக்காங்க. 2 லேன் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 பேர்ல 2 மட்டும் தனியா ஓடணும். அதாவது 3வது இந்த 2 மட்டும் தனியா ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1 and 3 ரோல் பேக் பண்ணிடலாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ரீச்சிங் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு ஓகேங்களா 3 பேரும் ஒரே லைன்ல ஓடிக்கிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஒரே லைன்ல 2 மட்டும் அடுத்த நெக்ஸ்ட் லைன்ல ஓட வைக்கணும். 2 மட்டும் தனியா ஓடணும்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு ஒரு தனி லேன் ஒன் போடலாம். அதாவது அவரை நம்ம என்ன பண்ணோம்னா அவர் ஒரு லைனை கிரியேட் பண்ணி அந்த லைன்ல கொண்டு போய் அவர் ஓட விட்டுறலாம். கரெக்டா? நான் சொல்ல வருது? ஓகே ஓகே ப்ரோ. அதாவது வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அதாவது இப்போ 3 பேரும் ஒரே லைன்ல ஓடிக்கிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 மட்டும் தனியா ஓடணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு லைனை கிரியேட் பண்ணி அங்க கொண்டு போய் ஓட விட்டுறலாம். கரெக்டா? அப்ப இவங்க 2 பேரும் தனியா ஓடிக்கிருப்பாங்க, இவர் தனியா ஓடிக்கிருப்பாரு. கரெக்டா? நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் மட்டும் தனியா ஓடணும் அப்படின்றது நம்மளோட பாயிண்ட். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த மொத்த பேத்துல இருந்து இவர் ஒருத்தர் மட்டும் செப்பரேட்டா எடுத்து வந்து ஒரு வழியில விட்டு நீங்க இதுல போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டா? அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த 2 மட்டும் தனியா கமிட் ஆகணும்னு சொல்றேன். கேட்டா? அப்ப இந்த என்டையர் பிளாக் வந்து நான் இந்த ஒரு பிளாக் மட்டும் செப்பரேட் பண்ணி என்ன பண்ணிட்டு போகணும்? ரன் பண்ணணும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பிளாக். இந்த மொத்த பிளாக்ல இருந்து இந்த ஒரே ஒரு பிளாக் மட்டும் தனியா நான் என்ன பண்ணிட்டு போகணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு போகணும். கரெக்டா? அதாவது ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா அந்த பிளாக்ல இருந்து ஒரு சில பிளாக் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இப்படி ஒரு பிராக்மா அட்டானமஸ். சென்ட்ரல் அட்டானமஸ்னா என்ன? இந்த ஒரு பர்టిక్యులர் பிளாக் மட்டும் இல்ல ப்ரோ, அட்டானமஸ்னா ஜெனரலா என்னன்னு கேக்குறேன். அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுங்க. கரெக்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அட்டானமஸ் காலேஜ் எல்லாம்? எஸ் ப்ரோ. சோ அதாவது இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆமா, அவங்களுக்குன்னு ஓனா இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வருது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்ரூவ்ட் அப்ளிகேஷன் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா they have own rules, ரைட்? அதேதான். நான் இப்ப இதை வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இது வந்து பிளாக் வந்து என்ன பிளாக் ஆகுது? அந்த அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் கீழே எந்த பிளாக் இருக்கோ அந்த பிளாக் வந்து என்ன பிளாக் மாறிடும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பிளாக் ஆயிடும். அந்த பிளாக் என்ன பிளாக் ஆயிடும்? இந்த ஒரு பிளாக் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மொத்த தனியா எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அப்ப இங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 1 இன்சர்ட் பண்ணுவோம். எதை இன்சர்ட் பண்ணுவோம்? 1 இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்து இங்க மேல வரும் P1 கால் பண்ணுவோம். P1ன்றது என்ன சொல்லிட்டேன்? ப்ரொசீஜர்னு சொல்லிட்டோம். அப்ப மேல போய் P1 கால் பண்ணுவோம். P1 வரும்போது P1 வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? இந்த பிளாக் மட்டும் தனியா என்ன பண்ணோம்னா செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு பிளாக் மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு போயிடும்? இப்போ 1 அப்படின்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கிறோம். செப்பரேட்டா என்ன பண்ணோம்னா செப்பரேட்டா எடுத்து போயிடும். இல்ல இப்படி செப்பரேட்டா எடுத்துட்டு போய் ஓகேங்களா? சோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி ஓகேங்களா? இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி ஓகேங்களா? இந்த பிளாக்கை செப்பரேட்டா எடுத்து போய் பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணும். 2 இன்சர்ட் பண்ணுவோம். 2க்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இந்த 2 மட்டும் என்ன பண்ணும்? கமிட் பண்ணுவோம். இல்ல திருப்பி இங்க வரும். ஓகே 1க்கு அப்புறம் இல்ல P1 எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிச்சு அப்படின்னா திருப்பி 3 வரும். 3 என்ன பண்ணும்? இன்சர்ட் பண்ணும். இந்த இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 3க்கு என்ன கொடுத்துருக்கோம்னா ரோல் பேக் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ரோல் பேக் வந்து எதை ரோல் பேக் பண்ணிரும்? 1 and 3. இந்த 2 மட்டும் தனியா என்ன பண்ணி இந்த கமிட் பண்ணி அப்ப அதாவது ஒரு என்டையர் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன் மட்டும் நம்ம இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன் மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பிராக்மாட்டன்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து பிராக்மாட்டன்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பிராக்மாட்டன்ஸ் டிரான்சாக்ஷன் வேற ஒண்ணும் இல்ல இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு மீனிங். என்ன மீனிங்?
இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன். இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு மீனிங் அதாவது என்டையர் ப்ரொசீஜர்ல இருந்தோ இல்ல என்டையர் பிளாக்ல இருந்தோ அந்த ஒண்ணை மட்டும் தனியா என்ன பண்ணோம்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தனியா செப்பரேட்டா எடுத்துட்டு போய் அதை மட்டும் என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? நான் இப்ப உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். brackets வராது, braces வராது. ப்ரொசீஜர் என்ன சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சா? இப்போ T1 டேபிள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் ஆல் ஃப்ரம் T1 இல்ல என்ன 1 மட்டும் என்ன இருக்கு? 1 3 மட்டும் என்ன இருக்கு? ரோல் பேக். 2 மட்டும் தனியா என்ன இருக்கு? இன்செர்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு என்டையர் டிரான்சாக்ஷன்ல ஒரு சில டிரான்சாக்ஷன் மட்டும் இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன் மாத்திரம் அப்படினா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ப்ராக்மா ஆட்டோனமஸ் டிரான்சாக்ஷன். ப்ராக்மா ஆட்டோனமஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நோ பண்ணி ப்ரோ இதுல நம்ம அந்த T1 வேல்யூஸ் மட்டும் 1 மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1 வரணும்ல ப்ரோ? அது 1 3 தான் தனி டிரான்சாக்ஷன் கரெக்ட்டா? அந்த ரோல் பேக் என்ன பண்ணி விட்டுறோம்? ரோல் பேக் வந்து ரிமூவ் பண்ணுங்க. இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் இன்டு T1 வேல்யூஸ் போறீங்களா? ஓகே. ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த 1 இன்சர்ட் பண்ணுதுங்களா? அப்புறம் P1 வருது. P1ல ப்ரொசீஜர்க்குள்ள போகுது. ப்ரொசீஜர்க்குள்ள போகும்போது இந்த பர்టిక్యులர் பிளாக் மட்டும் செப்பரேட்டா வந்து ரன் பண்ணுது. ஓகே. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணிடுது. ஓகே. கமிட் ஆயிடுது. கமிட்னு கொடுத்துறோம். அதுக்கப்புறமா தேர்ட் இன்சர்ட் வரும்போது ரோல் பேக்னு இருக்கு. அப்போ 3 மட்டும் தான் ரோல் பேக் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ப்ரோ 1 3 தனியா எக்ஸிட் ஆகும், 2 தனியா எக்ஸிட் ஆகும் சொன்னீங்க கரெக்ட்டா? ஆமா ஆமா. 2 க்கு பின்னாடி போற 2 வந்து அத மட்டும் கமிட் பண்ணுங்க கரெக்ட்டா? இப்போ 1 3 தனியா எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த ரோல் பேக் என்ன பண்ணோம்னா அந்த 1 அந்த அதுக்கு முன்னாடி எத்தனை இண்டிபெண்டன்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை டெம்பரரி டிரான்சாக்ஷன் தான் எல்லாத்தையுமே ரோல் பேக் பண்ணுங்க கரெக்ட்டா? ஓகே. 1 3 நமக்கு டெம்பரரி டிரான்சாக்ஷன் அப்ப ரெண்டுமே என்ன பண்ணிருக்கோம்? ரோல் பேக் பண்ணி விட்டுரும். ஓகே ஓகே. இதுக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா ப்ரோ? ப்ராக்மா ஆட்டோனமஸ் ஜஸ்ட் ப்ராக்மா ஆட்டோனமஸ் டிரான்சாக்ஷன் அதுனா இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன் அர்த்தம்.
காப்பி ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. அப்போ இல்ல ஒரு பிளாக்ல ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷனை மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி இல்ல ஸோ அந்த என்டையர் பிளாக் வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன் மட்டும் நம்ம என்ன மாத்திக்கணும்னா இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷனா மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. இல்ல ஓகே. இப்போ எப்படி வச்சுக்கோங்க colon is equal to I plus j அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க c அப்படின்றது என்னது? வேரியபிள். இங்க என்ன? அவுட்புட் வேல்யூஸை கொண்டு வரதுக்கான வேரியபிளா? ஆர்குமெண்ட் கொண்டு போய் எங்க டிக்ளேர் பண்ணனும்? அவுட் ப்ரொசீஜர். அப்ப என்ன பண்ணனும்னா c அவுட் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம். என்னாச்சு? இப்போ இந்த ப்ரொசீஜர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? இப்போ நம்மளோட ப்ரொசீஜர்ல என்ன பாராமீட்டர் மோட் யூஸ் பண்ணிப்போம்? இன் அவுட். இங்க என்ன ஓகே அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கோ அப்படினா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணியாகும்? வர அவுட்புட் வெளிய கொண்டு வரதுக்கு வேரியபிள். சோ எக்ஸிக்யூட் பண்ணாம சொல்லுவோம். again ஸ்லாஷ் பண்ணாச்சுனா ஸ்லாஷ் போடலாம். p1 எதை எக்ஸிக்யூட் பண்ணனும்? p1 எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே p1 குள்ள என்னென்ன இருக்கு? சாரி I j அடுத்து c. இந்த மூணு வேல்யூ பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பொசிஷனல் பாராமீட்டர். மூணு வேல்யூ பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பொசிஷனல் பாராமீட்டர். ஓகே சரி. இப்போ c க்கு நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்? வேரியபிள் x. ஃபார் எக்ஸாம்பிள் x அப்படின ஒரு வேரியபிள் பாஸ் பண்றோம்னா அந்த வேரியபிளை கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். அந்த வேரியபிள் என்ன பண்ணியாகணும்னா டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் எந்த வேரியபிள் அப்படினா x ஓட டேட்டா என்ன பண்ணலாம்? நம்பர் நம்பர் அப்படின்னு கொடுக்கலாமா? சரி இப்போ x க்கு ஓகேங்களா? இப்போ i க்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். அப்படினா 5 அப்படின்னு வேல்யூ கொடுக்கலாம். இங்க இப்போ x க்கு வேல்யூ பார்க்கணும்னா x என்ன பண்ணணும்? dpms underscore வர்ற அவுட்புட்ட c ல இருந்து பண்ணிருக்கோம். x ல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ x ல வேல்யூ பார்க்கணும்னா x கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியாகணும்? டிக்ளேர் பண்ணியாகணும். x dpms underscore பிரிண்ட் பண்ணியாகணும். x ல என்ன பிரிண்ட் பண்ணியாகணும். line of x. புரியுதுங்களா? அப்ப என்ன இப்ப என்னோட ப்ரொசீஜர்ல நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா வர்ற அவுட்புட்டை வெளியே கொண்டு வரதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா? இப்ப போய் நம்ம அப்ப இதை EXEC மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப EXEC மெத்தட்ல சொல்லுங்க. இப்ப இந்த வேரியபிள் நம்ம எங்க கிரியேட் பண்றோம்? எக்ஸிகியூஷன் கிரியேட் பண்றோம். டிக்ளரேஷன் பார்ட். இல்ல அப்ப இந்த வேரியபிள் எங்க மட்டும் யூஸ் பண்ண முடியும்? அந்த பிளாக் அந்த பிளாக் மட்டும். டிக்ளரேஷன் பார்ட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படினா என்ன வேரியபிள்னு சொல்லுவோம்? லோக்கல் வேரியபிள். அதை எதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்? அந்த பிளாக் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ போய் இங்க கொடுத்துறோம் EXEC அப்படி கொடுத்துறோம். EXEC அப்படின்னா P1 ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இங்க மூணு ஆர்குமெண்ட் இருக்கு. என்னென்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா I J அப்படின்னா C ஓகேங்களா? இப்படியே I J C அப்படின்னு மூணு இருக்கு ஓகேங்களா? இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வேரியபிள் அதாவது இப்போ இங்க வந்து இந்த C அப்படின்றதுக்கு என்னால வேரியபிள் பாஸ் பண்ண முடியுமா? நான் வேரியபிள் யூஸ் பண்ணி வேரியபிளை கண்டிப்பா என்ன பண்ணியாகணும்? டிக்ளேர் பண்ணியாகணும். நம்ம டிக்ளேர்லாம் எங்க தான் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு PLSQL பிளாக்ல தான் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோம் PLSQL பிளாக். EXEC அப்படின்ற எது மாதிரி நினைச்சுங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் SQL ஸ்டேட்மென்ட் மாதிரி நினைச்சுங்க. எது மாதிரி நினைச்சுங்க? SQL போய் நம்ம ஏதாச்சும் வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா என்ன வருது? எரர் வருதா? புரியுதா? அப்ப
நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் EXEC மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? நான் இதுவே அனானிமஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா அங்க நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? டிக்ளேர் பண்ணலாம். வேரியபிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்ப நான் அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா இதுல கண்டிப்பா வர அவுட்புட் வெளியே கொண்டு வந்து நமக்கு என்ன வேணும்? வர அவுட்புட் வெளியே கொண்டு வந்து என்ன வேணும்? வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பிளாக்னா நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண டிக்ளேர் பண்ணுவோம். பட் இந்த EXEC மெத்தட்ல போய் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். டிக்ளரேஷன் பார்ட் டிக்ளேர் பண்ண EXEC மெத்தட்க்கு டிக்ளரேஷன் பார்ட் இருக்கா? இல்ல ப்ரோ. பட் கண்டிப்பா வர அவுட்புட் வெளியே கொண்டு வந்து நமக்கு என்ன வேணும்? வேரியபிள். சரிங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் டிக்ளரேஷன் பார்ட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அது எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? அந்த பிகினிங்ல இப்போ எனக்கு ஓவர் த டேட்டாபேஸ்ல எல்லா சைடு யூஸ் பண்ணுவேன். அப்ப நம்ம அந்த வேரியபிள் எங்க கிரியேட் பண்ணலாம்? சூப்பர். டேட்டாபேஸ்ல நமக்கு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் வேணும்ன்றப்ப நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம் கரெக்ட்டா? ஆமா. அதே மாதிரி இப்போ நமக்கு டேட்டாபேஸ்ல ஒரு வேரியபிள் வேணும் அப்படின்னாலும் டேட்டாபேஸ்ல போய் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு வேரியபிளையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். வேரியபிள் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? வேரியபிள்னு சொல்ல போறேன். இப்போ வேரியபிள் கிரியேட் பண்றோம்னா வேரியபிள் கண்டிப்பா என்ன கொடுத்தோம்? டேட்டா டைப். வேரியபிளுக்கு கண்டிப்பா ஒரு வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிள் கண்டிப்பா நம்ம என்ன கொடுத்தோம்? இப்ப இந்த வேரியபிள் நான் எங்க கொண்டு போய் கிரியேட் பண்றேன் அப்படின்னா டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்றேன். எங்க கிரியேட் பண்றேன்? டேட்டாபேஸ்ல. அப்ப இப்ப வேரியபிள்ல நம்மால டேட்டாபேஸ்ல போய் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம்? டேட்டாபேஸ்ல போய் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சோ டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் என்ன வேரியபிள்னு சொல்ல போறோம்? லோக்கல் வேரியபிள். சோ டிக்ளரேஷன் பார்ட்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா அது என்ன வேரியபிள்னா லோக்கல் வேரியபிள். என்ன வேரியபிள்? லோக்கல் வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள் நம்ம எங்க கிரியேட் பண்ணிக்கோம்? டேட்டாபேஸ்ல. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அப்படின்னா அந்த வேரியபிள் நம்ம சொல்லும்போது என்ன வேரியபிள் சொல்லணும் அப்படின்னா பைண்ட் வேரியபிள் அப்படி சொல்லணும். என்ன வேரியபிள் சொல்லணும்? பைண்ட் வேரியபிள். அப்ப டிக்ளரேஷன் பார்ட்ல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள். இது டேட்டாபேஸ்ல போய் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன வேரியபிள்? பைண்ட் வேரியபிள். பைண்ட் வேரியபிள். இந்த வேரியபிள் நம்ம எங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்றோம். எங்க கிரியேட் பண்றோம்? டேட்டாபேஸ். இப்போ டேட்டாபேஸ்ல இருக்கனால இப்போ இந்த C வந்து நம்ம எதை பாஸ் பண்ணிக்கலாம்? வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம். C க்கு வந்து எதை பாஸ் பண்ணிக்கலாம்? அந்த பைண்ட் வேரியபிள். அந்த பைண்ட் வேரியபிள். இப்போ பாருங்க. இப்போ போய் நம்ம இப்போ x அப்படின்றது நமக்கு என்ன? C. வேரியபிள். பைண்ட் வேரியபிள். வேரியபிள். என்னன்னா பைண்ட் வேரியபிள். இப்போ போய் திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் யாருமே. இப்போ நமக்கு என்னதா வருது? ஏன் அப்படின்னா யாருமே இப்ப இந்த x அப்படின்றது என்ன வேரியபிள்? லோக்கல் வேரியபிள். இல்ல இந்த x அப்படின்றது லோக்கல் வேரியபிள். இந்த x அப்படின்றது பைண்ட் வேரியபிள். சின்டாக்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இந்த x இந்த x க்கும்? வேரியபிள்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றோம். இல்ல ப்ரோ இங்க எக்ஸிக்யூஷன்ல எஸ் ப்ரோ x is equal to போட்டுறலாம் ப்ரோ x டைரக்ட்டா. இப்போ ஏதாவது சின்டாக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கான்னு தான் கேக்குறேன். இல்ல ப்ரோ சின்டாக்ஸ்ல ஓகே. இப்போ x வந்து நான் என்ன வேரியபிள் சொல்லணும்? பைண்ட் வேரியபிள். பைண்ட் வேரியபிள் சொல்லி ஆகணும். அதாவது நீங்க நார்மலா வேரியபிள் அப்படின்னா நீங்க டைரக்டா கொடுத்துக்கலாம் அந்த வேரியபிளை. ஓகேங்களா? இப்போ அதுவே பைண்ட் வேரியபிள் வச்சுக்கோங்க. பைண்ட் வேரியபிள் மென்ஷன் பண்ணும்போது நீங்க முன்னாடி என்ன கொடுத்தணும்? அப்படி கோலன் கொடுத்தணும். என்ன கொடுத்தணும்? கோலன். கொடுத்தா தான் அது என்ன வேரியபிள்னா பைண்ட் வேரியபிள். கோலன் கொடுக்குற அப்படின்னா அது ஒரு நார்மல் வேரியபிள். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த x அப்படின்றது ஒரு பைண்ட் வேரியபிள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன்? கோலன். அப்ப இப்ப வர்ற அவுட்புட் எதுல போய் ஸ்டோர் ஆயிடும்? டேட்டாபேஸ்ல. C ஸ்டோர் ஆயிடும். x ல ஸ்டோர் ஆயிடும். போய் ஸ்டோர் ஆயிடும். எதுல போய் ஸ்டோர் ஆயிடும்? இல்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இப்ப என்ன ஆச்சு? ப்ரோசஸ் சக்சஸ்ஃபுல்லி என்ன ஆச்சு? கம்ப்ளீட்டட். அதாவது நான் வெறும் x ன்னு கொடுக்கும்போது நமக்கு அது பைண்ட் வேரியபிள்னு தெரியல. அதனால நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா எரர் வந்துச்சு. ஓகே. அதுவே நான் பைண்ட் வேரியபிள் சொல்லிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆச்சு? சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட். இப்போ இந்த வேரியபிளுக்கு வேல்யூ பார்க்கணுமே எப்படி பார்க்கலாம்? x க்கு வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா x நம்ம என்ன பண்ணனும்? பிரிண்ட் பண்ணியா tbms. அதே மாதிரி இந்த பைண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த பைண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ நம்ம என்ன பண்ணனும்? பிரிண்ட் பண்ணனும். பிரிண்ட் பண்ணி அப்படி பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? இப்படி கொடுக்கணும். பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ண போறோம்னா x பிரிண்ட் பண்ண போறோமா? அப்ப x க்கு பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே.
அப்ப உங்க ப்ரொசீஜர்ல நீங்க அவுட் பாராமீட்டர் யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா EXEC மெத்தட்ல போய் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அங்க நீங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ணி ஆகணும்? பைண்ட் வேரியபிள் இல்ல பைண்ட் வேரியபிள் எங்க கிரியேட் பண்ணுவோம்? டேட்டாபேஸ். டேட்டாபேஸ். இல்ல இப்ப லோக்கல் வேரியபிளுக்கும் பைண்ட் வேரியபிளுக்கும் சின்டாக்ஸ் லெவல்ல என்ன டிஃபரன்ஸ்? கோலன் கோலன் கொடுத்தா தான் அது என்ன வேரியபிள்? பைண்ட் கோலன் கொடுக்கல அப்படின்னா அது என்ன வேரியபிளா எடுத்துக்கும்? லோக்கல் வேரியபிள். இல்ல இப்ப அந்த வேரியபிளுக்கு இருக்க வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணனும். பிரிண்ட் பண்ணணும். அப்ப கொடுத்தோம் பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்னா x பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்? x. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓபனிங். ப்ரொசீஜர்ஸ்ல இன்க்ளூடட் டாபிக் அப்போ பைண்ட் வேரியபிள்ன்றது இல்ல தனிங்களா அது? இது வந்து ஒரு எக்ஸிகியூஷன் மெத்தட் கரெக்ட்டா? ஓகே ஓகே. நோ பண்ணியாச்சுங்களா? நோ பண்ணியாச்சா? ஒரே நிமிஷம். இந்த பைண்ட் வேரியபிள் PL/+ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ? இந்த பைண்ட் வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் டேட்டாபேஸ்ல டைரக்டா டிக்ளேர் பண்றோம் இல்லைங்களா? ஆமா. இது வந்து PL/SQL அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த இதுல மட்டும் SQL+ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்களா? ஆமா SQL+ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இங்க போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. எப்படி ப்ரோ பாக்குறது டேட்டாபேஸ் அந்த நேம்? ப்ரோ இது வந்து ஒரு வேரியபிள். ஆமா அது டேட்டாபேஸ்ல போய் பெர்மனன்ட்டாலாம் கிரியேட் ஆகாது. ஓகே ப்ரோ. இப்போ நீங்க இந்த லாக் அவுட் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா இந்த செஷன். ஓகே ப்ரோ. அந்த செஷன் வரைக்கும் தான் மூவ் இருக்கும். இல்ல லாக் அவுட் பண்ணீங்க அப்படினா அந்த வேரியபிள் போயிடும். டேட்டாபேஸ்ல போய் பெர்மனன்ட்டாலாம் கிரியேட் ஆகாது. ஓ டெம்பரரியா கிரியேட் ஆகும். ஆமா பைண்ட் வேரியபிள் டேட்டாபேஸ்ல டெம்பரரியா தான் கிரியேட் ஆகும். அந்த செஷன் வரைக்கும் தான் அது வேலிட். ஓகே ப்ரோ. வேரியபிள் x நம்பர்ன்றது டிக்ளரேஷன் தான ப்ரோ? அது கிரியேஷன்ல
ஆமா டிக்ளரேஷன் டேட்டாபேஸ்ல போய் டிக்ளேர் பண்றது. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. இப்ப நான் என்னோட ப்ரொசீஜர்ல நான் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா வர்ற அவுட்புட் வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? வேரியபிள். ஸோ இதுவே EXEC மெத்தட் யூஸ் பண்ணி அந்த அவுட் பேராமீட்டர் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னா நான் வேரியபிள் எங்க கிரியேட் பண்ணிக்கலாம்? டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ண வேரியபிள் என்ன வேரியபிள் சொல்ல போறோம்? பைண்ட் வேரியபிள். பைண்ட் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் சின்டாக்ஸ் லெவல்ல என்ன டிஃபரன்ஸ்? கோலன் கொடுத்துருந்தா அது என்ன பைண்ட் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ பைண்ட் வேரியபிள் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். ஸோ பைண்ட் வேரியபிள் எவ்வளவு நேரம் தான் வேலிடா இருக்கும் அப்படின்னா அந்த செஷன் வரைக்கும் தான் வேலிடா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செஷனை க்ளோஸ் பண்றோம்னா அந்த வேரியபிளும் க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகே இல்ல பைண்ட் வேரியபிள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பைண்ட் வேரியபிள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே யாருமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ அவுட் பேராமீட்டருக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த அனானிமஸ் பிளாக்ல மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், EXEC மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம EXEC மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ண போனா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பைண்ட் வேரியபிள். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போனா நம்ம இன் அவுட் பேராமீட்டர் பார்த்துப்போம் கரெக்டா? ஆமா. அதையும் நான் எதை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பேன் அப்படின்னா அனானிமஸ் பிளாக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பேன்? அனானிமஸ் பிளாக். அதை என்ன பண்ணுவேன்னா இந்த EXEC மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த இன் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி அந்த வித நீங்க என்ன பண்ணணும்னா EXEC மெத்தட்ல பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகேவா? அது ஒரு அசைன்மெண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்னொரு அசைன்மெண்ட் என்ன பண்ணா இப்படி வேணும் எனக்கு செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் from employees equal to 90. இதுக்கு இது வந்து என்ன மாத்த போறீங்க அப்படின்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜரா இது அந்த இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் தென் salary employees were department equal to 90. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் நீங்க 4 பண்ணிட்டு வரணும்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமா ப்ரோ. இன் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறத நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம்னா EXEC மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம்? EXEC. ஓகே. அதுக்கு என்ன பண்ணா இத மூணுமே என்ன மாத்த போறோம் அப்படின்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜரா எழுதிடணும். இது மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டு வரணும்? ஸ்டோர் ப்ரொசீஜர். டிபார்ட்மெண்ட் ஐடி 9 இருக்கவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர், தென் எம்ப்ளாயி ஐடி 100 இருக்கவங்களோட எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர், தென் டிபார்ட்மெண்ட் ஐடி 90 இருக்கவங்களோட எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர். ஓகேங்களா? அடுத்தீங்க இது மூணுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும். பட் இதுக்குரிய டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு பாத்தீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி ஐடி இருக்கு பாத்தீங்களா? ஓகே. அது வந்து யூசர் இருந்து இன்புட்டா கெட் பண்ணனும். யூசர் இருந்து என்னவா கெட் பண்ணனும்? இன்புட்டா கெட் பண்ணனும். யூசர் இருந்து இன்புட்டா கெட் பண்ணி யூசர் எந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்கறாரோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கவங்களோட ஃபர்ஸ்ட் நேம்ல எடுத்து வரணும். ஓகே. புரியுதுங்களா? சோ ஓகே ப்ரோ. நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் டைரக்ட்டா டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி ஐடி இதெல்லாம் பாஸ் பண்ணி டைரக்ட்டா கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா யூசர் இருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணி அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்குறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கவங்களோட ஃபர்ஸ்ட் நேம்லாம் எடுத்து வரதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொசீஜர் எழுதிட்டாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே நானு. ஓகே. சோ இதான் பாத்தீங்க அப்படினா நாளைக்கான அசைன்மென்ட். ஓகேவா? சரி. மொத்தம் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு 7 பிளாக் எழுதணும். ஓகேவா? ஓகே. இல்ல யூசர் இருந்து இன்புட் கெட் பண்ற மாதிரி ஒரு 3 பிளாக் ஓகேவா? நீங்களா டைரக்ட்டா இன்புட் பாஸ் பண்ணி ஒரு 3 பிளாக் ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா அந்த EXEC மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. மொத்தம் 7 क्वेश्चंस. ஓகேவா? சரி. சோ இதான் பாத்தீங்கன்னா நாளைக்கான அசைன்மென்ட். ஓகேவா? ஸ்டோர் ப்ரொசீஜர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. நவீன் நாளைக்கு